ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம கடாய் சமையலில் பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். பூண்டு மிளகு குழம்பு சளி இருமலுக்கு ரொம்பவே நல்லது, உடல் களைப்பை நீக்கும். இப்போ நம்ம பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடாய் சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. 50 கிராம் பூண்டு எடுத்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, இது மூணுத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் சமையல் எண்ணெயும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் வடவத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் வடகம் இல்லைன்னா கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வடவை நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா செவந்து பொரிஞ்சு வரணும். பூண்டு நல்லா பொரிஞ்சு கலர் மாதிரி வந்ததும் இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மிளகாய் தூள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், கண்டிப்பாக சேர்க்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால நல்ல காரம் இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு அதுலேருந்து எண்ணெயெல்லாம் நல்லா வெளியில் வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளான குழம்பு. இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எதுவுமே தேவையில்லை. அதே சமயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் மருத்துவ பயன்கள் நிறையா இருக்குது. லாஸ்ட்டாக குழம்பை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி எங்களோட ரெசிபிஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.